திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்கிட கேட்கலாம். குறிஞ்சிவேல், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பல்லங்கி கோப்பை பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் காட்டு யானை தன் குட்டியுடன் அந்த பகுதியில் உலா வந்த நிலையில் நேற்று முன்தினம் திண்டுக்கல்லில் இருந்து வரவழைக்கப்பட்ட மருத்துவ குழுவினர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் வனப்பகுதிக்கு சென்ற காட்டு யானை சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை வனப்பகுதியில் அருகே இருக்கக்கூடிய பட்டாளர்களுக்கு பரிதாபமாக உயிரிழந்து உள்ளது. அதனைத் தொடர்ந்து யானை உயிர்ந்த பகுதி மக்கள் கண்ட நிலையில் யானை உயிர்ந்த சம்பவத்தை கொடைக்கானல் வனத்துறைக்கு தகவல் செய்தனர். அதன் பெயரில் கொடைக்கானல் வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் யானையின் உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. குறிப்பாக காட்டு யானை வனப்பகுதிகளில் இருந்து உணவு தேடி பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கு உலா வருவது அந்த பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக விவசாய நிலங்களில் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை உண்பதாலும் இதுபோல் சில உயிரிழப்பு அடிக்கடி இழந்து வருகிறது. எனவே இது குறித்து தொடர்ந்து விவசாயிகளுக்கு வனத்துறையினர் உரிய விளக்கம் அளிக்க, அதாவது உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.